அதுக்காக நீ ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. ஆதி பார்வதி மொபைல்ல இருந்த வீடியோவை பார்த்துட்டான். அவங்க அப்பாவை யாரோ கடத்தி வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அவன் இப்பவே நான் அப்பாவை காப்பாத்தி தீர்வேன், நான் அப்பாவோட வரேன்னு ஹாஸ்பிட்டல் இருந்து கிளம்பி போயிருக்கான். எனக்கு என்னமோ கண்டிப்பா அவனுக்கு உன் மேல டவுட் வந்திருக்கும்னு தோணுது. உன்னை தேடிதான் அவன் வந்துட்டு இருக்கான் நந்தினி. வாய்ப்பே இல்ல ஆண்டி. நான் துபாயில இருந்து இந்தியாவுக்கு திரும்பி வந்தது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். என்ன நந்தினி சொல்ற? நான் திரும்பி வந்தது இன்னும் வெளி உலகத்துக்கு தெரியாது. இன்னும் நான் தலைமறைவாதான் இருக்கேன். அதனாலதான் என் மேல ஆதிக்கு சந்தேகமே வராது. நான் பாத்துக்கிறேன், நீங்க பயப்படாதீங்க. சரி, ஓகே, ஜாக்கிரதையா இரு. வச்சிடுறேன். அப்பாவோட காரில் ஜிபிஎஸ் இருக்கும்ல, ஜிபிஎஸை யூஸ் பண்ணி அப்பா இருக்கிற இடத்த எப்படியாவது ட்ராக் பண்ணிடலாம். இந்த லொகேஷன் தான் காட்டுது, செக் பண்ணி பார்த்துடலாம். என்ன சார் காரை சுத்தி சுத்தி பாக்குறீங்க? கார் வாங்க வந்திருக்கீங்களா? பிரதர், ஒரு நிமிஷம் வாங்களேன். சார் சொல்லுங்க சார். கார் நல்லா இருக்கு. சர்வீஸ்க்கு வந்ததா இல்ல சேல்ஸ்க்கு வந்த காரா? சேல்ஸுக்கு தான் சார் வந்திருக்கு. வாங்குறீங்களா? என்ன ரேட்டு? கார் ஓனர் யாரு? அதோ போன் பேசிட்டு இருக்கார்ல, அவர் தான் ஓனர். அவர்கிட்ட பேசிடுங்க, கமிஷன் மட்டும் கரெக்டாக கொடுத்துருங்க. கமிஷன் தானே, கொடுத்துடலாம். பைசா வராம காரை வந்து டெலிவரி கொடுக்காத, புரியுதா? சரி, நான் அப்புறம் பேசுறேன். தல, சார் கார் வாங்க வந்திருக்காரு, டீல் பேசி முடிச்சிருங்க. என்ன? முடிச்சிடுறேன். இந்த காரா? அது வேலை பேசி முடிச்சாச்சு. வேற கார் வந்தா சொல்றேன், நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். கிளம்பு கிளம்பு.
அடி. இவன் எப்ப வந்தான்? ஜிபிஎஸ் ஏதாவது வந்திருக்குமோ என்னமோ, அதை வச்சு நம்மளை ஃபாலோ பண்ணி ஒர்க் ஷாப்க்கே வந்துட்டான். என்ன 4 காட்டு காட்டியிருப்பான், நேரம் அங்க கூட்டி வந்து விட்டேன். போறதேசி வாங்கப்பா, எந்திரிங்க. ஆதி, இவங்கெல்லாம் யாரு? என்ன ஏன் கிட்னாப் பண்ணாங்க? சொல்றேன் வாங்கப்பா. என்னடா அது? மேடம் கிட்ட என்னடா பஸ் சொல்றது? ஏய் யாண்டா நீ? மேடம் வந்து டிரைவரை கடத்திட்டு வர சொன்னா ஆளை மாத்தி கடத்திட்டு வந்ததும் இல்லாம காரையும் சேர்த்து கடத்திட்டு வந்திருக்கீங்க. காரை எதுக்குடா கடத்திட்டு வந்தீங்க? காசு அதிகமா கிடைக்குமா காரையும் சேர்த்து கடத்திட்டு மேடம். உங்களெல்லாம் நம்பி நான் பிளான் போட்டு பாரு. என் புத்திய பணம் அதிகமா வேணும்னா என்ன கேட்டிருக்கலாம்ல. சரி, அந்த ஆதிக்கிட்ட என் பேரை சொல்லலையே. அதெல்லாம் எதுவும் சொல்ல மேடம். உங்க பேர்ல எதுவுமே சொல்ல மேடம். மறுபடியும் ஆதிக்கிட்ட சிக்கினா என் பேர் வெளியில வந்தது உசூர் பண்ணாலும் வராது மேடம். தொலைச்சிருவேன் உங்களை. வராது மேடம். போங்கடா. சீக்கிரம் போதே. சரிப்பா, போறப்பா. சின்ன தம்பி, சொல்லுங்க சுந்தரம். மாப்பிள்ள போய் ரொம்ப நேரம் ஆகுது. நம்ம ஐயாவுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. ஒரு போனை போட்டு விசாரிச்சு பாருங்களேன். பெத்த பொண்ணு இன்னும் கண்ணு முழிக்கல, அதுக்குள்ள ஐயாவுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கண்டுபிடிங்கன்னு ஓவர் பில்டப்.
அந்த அளவுக்கு விசுவாசம். நல்லா நடிச்சு கொட்டு. ஆமா அருண், சீக்கிரம் ஆதிக்கு கால் பண்ணு. ப்ரோ தான் கால் பண்றாரு. ஹலோ ப்ரோ. அருண், அப்பாக்கு எதுவும் இல்லடா, நல்லா இருக்காரு. அப்படியா ப்ரோ? சந்தோஷம் ப்ரோ. அப்பா நல்லா இருக்காராம், எந்த பிரச்சனையும் இல்லையா? அருண், இப்ப அப்பாவோட தாண்டா ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்கேன். சரி, பார்வதிக்கு எப்படி இருக்கு? கண் முழிச்சிட்டாளா? அண்ணி இன்னும் கண்ணு முழிக்கல ப்ரோ, இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்க. சரிடா, நீ ஒன்று பண்ணு. சொல்லு ப்ரோ, என்ன பண்ணணும்? நீ போனை கொண்டு போய் பார்வதி காதுகிட்ட வை. ஓகே ப்ரோ, அப்படியே பண்றேன். ப்ரோ ஒரே நிமிஷம் ப்ரோ. பேசு ப்ரோ. ஓய் பொண்டாட்டி, பொண்டாட்டி, நான் உன் மாமா பேசுறேன். நான் பேசின உனக்கு கண்டிப்பா கேட்கும். அப்பாக்கு எந்த ஆபத்தும் இல்லம்மா, நல்லாதான் இருக்கார். நான் அவரை காப்பாத்திட்டேன் பொண்டாட்டி. பொண்டாட்டி, நான் சொன்னதெல்லாம் கேட்டியா? ப்ரோ, நீ பேசுனது கேட்டு அன்னைக்கு நினைவு திரும்புது ப்ரோ. கண்ணு அசையுது, கை விரல்லாம் அசையுது ப்ரோ. ஓகே அருண், நீ டாக்டரை கூட்டு பார்க்க சொல்லு. நான் பக்கத்துல வந்துட்டேன், 5 நிமிஷத்துல வந்துருவேன். ஓகே ப்ரோ. ஐசு, நீ அண்ணி பாத்துக்கோ, நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன். என்னாச்சு டாக்டர்? ஒரு நிமிஷம். ஓகே தானே? அவங்களுக்கு மயக்க தெளிஞ்சிரும்ல? இன்னும் கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். அவங்க கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் ஆயிட்டு வராங்க. முடிச்சிட்டா டாக்டர்? அண்ணி, ஐஸ்வர்யா அம்மா, பார்வதி, சின்னையா, சின்னையா, அண்ணி, மாமா எங்க? ப்ரோ அப்பாவை காப்பாத்திட்டு கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு அண்ணி. அங்கிளுக்கு எந்த ஆபத்தும் இல்ல பார்வதி, நீ கவலைப்படாத. இனி எந்த ப்ராப்ளம் இல்ல, ஓகே தானே? எதுவும் இல்ல, இவங்களுக்கு சரியாயிடுச்சு. அண்ணி ப்ரோ வந்துட்டாங்க, போய் பாரு ப்ரோ. அப்பா, மாமா, உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? பார்வதி, நான் நல்லா இருக்கேன். எனக்கு ஒண்ணும் ஆகல. ஆதி வந்து என்னை காப்பாத்திட்டான். உடம்பு எப்படி இருக்கு பார்வதி? நல்லா இருக்கேன் மாமா. அவங்க இப்ப நார்மல் ஆயிட்டாங்க. நீங்க இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். ஓகே டாக்டர். ப்ரோ, நந்தினி ஊர்லயே இல்ல, அப்போ அப்பாவை யார் கடத்திருப்பா? அது அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல நடந்ததெல்லாம் அம்மா கிட்ட போன் பண்ணி சொல்லு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து பார்வதி கூட்டிட்டு ஆபீஸ்க்கு போய் முதல்ல சைன் பண்ணணும். ஓகே ப்ரோ. அங்கிள், நம்ம போய் பில் செட்டில் பண்ணிட்டு வந்துடலாம். வா ஐஸ்வர்யா. நானும் வரேன். வாங்க நீ. எல்லாரும் அப்படியே கொஞ்சம் நில்லுங்க. என்னாச்சு கஜேந்திரன், எதுக்காக எல்லாத்தையும் நிக்க சொல்றீங்க? ஆண்டி ஏதாவது சொன்னாங்களா? இல்ல, மேடம் எதுவும் சொல்லல. அந்த மாலையை கொடுப்பா. ஆதி சார், இந்த மாலைய பார்வதி மேடம் கழுத்தில் போடுங்க. எதுக்குண்ணே?
இருக்கட்டும் மேடம். ஆதி சார் ஓடுங்க ஓடுங்க. ஓடு ப்ரோ. இப்ப போலாமா கஜேந்திரன்? என்ன சார் இப்படி கேட்டீங்க? மேடம் உங்களுக்காக வெயிட் பண்றாங்க. நீங்க தாராளமா போகலாம். வாங்க எல்லாரும் போலாம். வாமா போலாம். என்னாச்சு ஆதி? அப்பாவை யாரோ கிட்னாப் பண்ணி வச்சுட்டு பார்வதி கையெழுத்து போடக்கூடாதுன்னு சொல்லி யாரோ த்ரெட்டன் பண்ணிருக்காங்கம்மா. நான் கார்ல ஆபீஸ்க்கு வந்துட்டு இருக்கும்போது இன்னொரு கார்ல வந்த 2 பேரு பின்னாடி பம்பர் கழண்டு இருக்குன்னு சொன்னாங்க. நான் காரை நிறுத்திட்டு இறங்கி பார்க்கும்போது என் முகத்துல மயக்க மருந்து காட்டி என்னை கடத்திட்டாங்க. ஐயோ, அப்படியே கொன்னு போட்டிருக்கணும். கடத்திட்டு போனாங்களா? இது யாரோட வேலையா இருக்கும்? அதை நான் கண்டுபிடிக்கிறேம்மா. நீங்க கான்ட்ராக்ட் சைன் பண்ணுங்க. இவ்ளோ பெரிய விஷயத்த என்கிட்ட சொல்லாம ஏன் மறைச்ச பார்வதி? யார்கிட்டயாவது உண்மைய சொன்னா ஐயாவை உயிரோட பார்க்க முடியாதுன்னு அவங்க மிரட்டினாங்க. அதனாலதான் உங்ககிட்ட உண்மைய சொல்ல முடியாம போயிடுச்சு.